ஆற்றின் கரையோரங்கள் இல்லா நகரங்கள் தோன்றின என்பது உலக வரலாறு. உலகின் இன்றும் நிறைய நகரங்கள் ஒரு ஆற்றின் கரையோரமாகவும் அது சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது என்பதையும் நாம் மறக்க முடியாது. நம்முடைய தமிழகத்தில் வைகை ஆறும் ஒரு ஆற்றின் கரையோரத்தில் அமைந்திருக்கிற நகரமாக மதுரை இருக்கிறது. இப்படி மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரின் உட்பகுதி ஓடும் ஒரு ஆறாக கில்லாங் ரிவர், இந்த இடத்துல மஜிஜமக் இடத்துல தான் இரு ஆறுகள் சங்கமித்து சேர்ந்து ஒன்றாக ஓடக்கூடிய ஆறுகளாக இருக்குது. இவை ஆற்றின் வடிகாலாக, அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் ஒரு சிறந்த வடிகாலாக இருக்கிறது. உள்ளூர் நகரின் பயன்பாட்டு நீரையும் உள்ளூரோட மற்ற இடங்களில் வரக்கூடிய நீரையும் சேர்க்கும் இடமாகவும் இந்த இடம் இருக்குது. ஒரு ஆற்றை அதன் கரையோரத்தை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடிய வகையில் மலேசியா கவர்மெண்ட் இதை ரிவர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்து இந்த ஆற்றோட கரை ஓரங்களை அழகான பூங்காக்கள், நடைபாதைகள், நடைமேடைகளாகவும் அமைத்து ஒரு யூனிக்கான இடமாக மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய வகையில் இந்த நடுவில் மஜிஜமக் பள்ளிவாசலும் மலேசியாவோட ஒரு பழமையான பள்ளிவாசலையும் சேர்த்து ஒரு சுற்றுலாத்தலமாக அமைத்திருப்பது அழகான சுத்தமான நடைபாதை, வாக்கிங் போகிறதுக்கு, ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாம் இந்த ஈவினிங் டயத்துலையும் பகல் டயத்துலையும் காலையிலையும் அதிகமான பேர் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்க்க முடியும். மேலே ரிலாக்ஸாக இங்கே அந்த பக்கம் உட்காந்துட்டு அப்படியே ஆற்றோட கரையை பார்த்துக்கிட்டு ஆற்றை பார்த்துக்கிட்டே அதிகமாக தங்களுடைய சாந்தப்படுத்தி கொள்கிற விஷயங்களை நிறையா இங்கே பார்க்கலாம். இந்த நடைபாதை வழியாக எளிதாக நேராக போனோம்னா இந்த பக்கம் இடது பக்கம் மெட்டக்காவும் வலது பக்கம் நம்ம அந்த மஜிஜமக் பள்ளியையும் அடைய முடியும். நிறையா பேர் டூருக்கு மெட்டக்கா வந்திருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த நடைபாதை இங்கே உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கெலாம் அவ்வளோ நேரம் இருக்காது, டக்குனுக்கு பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது இல்லாமல் இந்த பாலத்தையெல்லாம் நைட் டைமில் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் போட்டு மிஸ்டோட அந்த இதில் நின்று அதிகமான மக்கள் அதிகமாக உள்ளூர் மக்கள்லாம் இந்த இடத்துல நின்று ஈவினிங் டைமில் இந்த ஆற்றை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறையா சாப்பாடு பொருளெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்குற இடமாகவும் இந்த இடத்த மக்கள் அதிகமாக பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. இப்படி இந்த கரை வழியாக அடுத்த பக்கம் போனோம்னா மஜிஜமக் பள்ளிவாசல் அடைஞ்சிடலாம். இங்கேயும் ஒரு சின்ன கார்டன் இருக்கும், அழகாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இது பள்ளிக்குள்ளேயும் ஒரு அழகான சின்ன கார்டன் இருக்குது. இந்த பள்ளிக்கு போகிற வழியில் ஒரு சின்ன சந்து மாதிரி போனோம்னா அப்படியே வலது பக்கம் பள்ளியோட முன்பக்கத்தை அடைஞ்சிடலாம். எல்லா பக்கமும் மரங்கள், நிழல்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடர்த்தியாகவே இருக்கும். மரத்தை ஊண்டி வச்சா போதும், தினமும் பெய்கிற மழையில் மலேசியா வளமாகவே இருக்கும். இந்த முன்பக்கத்தை அடைஞ்சிட்டோம்னா அழகாக அந்த குடை விரித்த கம்புகள் உள்ள அமைப்புகளும் சின்ன பாம் ட்ரீகளும் அதிகமாக முன்னாடி வச்சுருக்கிறதுனால ஒரு நகரத்தோட அழகை இன்னும் இவையெல்லாம் கூட்டி காமிக்குது. இங்கே வர்றவங்க ரிலாக்ஸாக ஒவ்வொரு இடங்களையும் உட்காந்துக்கிட்டு அதை ரிலாக்ஸாக அடுத்த இடங்களுக்கு நகர்றதுக்கு ஓய்வு